வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வடமத்திய மாகாணத்தில் நீடித்து வரும் ஆசிரியர் மற்றும் அதிபர் பற்றாக்குறை பிரச்சினை எதிர்வரும் 3 மாதங்களுக்குள் தீர்க்க பிரதமர் ஹரணி அமரசூரிய நடவடிக்கை. இலங்கையின் வெளியுறவு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்ஜி இடையில் முக்கிய இருதரப்பு சந்திப்பு. செம்மணி புதைகுழு அகழ்வில் இதுவரை மீட்கப்பட்ட எலும்புகளை கார்பன் பரிசோதனை செய்ய வேண்டுமா என நீதிமன்றமே தீர்மானிக்க வேண்டும் என்று காணாமல் போனோர் சங்கம் தெரிவிப்பு. தமிழர் சமூகத்தையே குற்றவாளியாக சித்தரிக்க முயற்சிகள் நடைபெற்று வருவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் எஸ் ஸ்ரீதரன் கண்டனம். இனி விரிவான செய்திகள். வடமத்திய மாகாணத்தில் நீடித்து வரும் ஆசிரியர் மற்றும் அதிபர் பற்றாக்குறை பிரச்சனையை எதிர்வரும் 3 மாதங்களுக்குள் தீர்க்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் பிரதமர் ஹரணி அமரசூரிய. 2026 ஆண்டுக்கு முதல் அமலுக்கு வரவுள்ள புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பான கலந்துரையாடல் நிகழ்வு நேற்று வடமத்திய மாகாண சபை கீழ்ப்போர் கூடத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று கருத்து வெளியிட்ட பிரதமர் தற்போதைய கல்வி அமைப்பில் மாற்றம் தேவை என்பதில் ஒப்புமைக்க இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மேலும் கூறுகையில், இன்றைய கல்வி அமைப்பு மாற்றப்பட வேண்டிய அவசியம். அதற்காகத்தான் இந்த கல்வி சீர்திருத்தம் உருவாகிறது. ஆசிரியர்களுக்கு தேவையான பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும், அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும், நிர்வாக அமைப்பை வலுப்படுத்தி டிஜிட்டல் மாற்றத்தை தீவிரமாக செய்ய வேண்டும். பாடசாலையை முடித்த பின்பு பல்கலைக்கழகம், தொழில்நுட்ப கல்வி அல்லது வேலைவாய்ப்புகள் தகுதி பெற்றவர்களாக மாணவர்கள் வளர வேண்டும் என்பதே இந்த சீர்திருத்தத்தின் இலக்காகும் என்றும் வலியுறுத்தினார். அதிகாரிகள் ஆசிரியர் மற்றும் அதிபர்களின் இடமாற்றங்களை ஒழுங்குபடுத்த வேண்டியதையும் தேசிய மற்றும் மாகாண பாடசாலை என்று பிரித்து பார்க்காமல் அனைத்தும் ஒரே கல்வி அமைப்பின் ஒரு பகுதியாகவே பார்க்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டியிருந்தார். முக்கியமாக வடமத்திய மாகாணத்தில் நிலவும் ஆசிரியர் மற்றும் அதிபர் பற்றாக்குறையை விரைவில் தீர்க்க அதிகாரிகள் உடனடியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் அதற்கான காலக்கெடுவாக 3 மாதங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மலேசியாவில் நடைபெற்ற ஏசியான் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்தின் கீழ் இலங்கை வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அபிவிருத்தி அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்ஜி இடையே முக்கிய இருதரப்பு சந்திப்பு நடைபெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான பாரம்பரிய நட்புறவையும் மூலோபாய தளத்தில் நடைபெறும் ஒத்துழைப்புகளையும் மேலும் பலப்படுத்தும் வழிகள் குறித்து தீவிரமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுள்ளன. சீனாவின் தொடர்ச்சியான ஆதரவுக்கு இலங்கை சார்பில் நன்றி தெரிவித்த அமைச்சர் விஜித ஹேரத், நாட்டின் இறையாண்மை மற்றும் சுதந்திரம், பிராந்திய ஒருமைப்பாட்டை உறுதி செய்யும் பணியில் சீனாவின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று தெரிவித்தார். மேலும் சமீபத்திய பொருளாதார சவால்களை எதிர்கொள்வதற்கான சீனாவின் ஒத்துழைப்பும் பாராட்டத்தக்கது. இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் இலங்கையின் தேசிய அபிவிருத்தி மற்றும் பிராந்திய ஒத்துழைப்புக்கு வலிமை சேர்க்கும் வகையில் வளர்ந்து வருவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். வர்த்தகம், முதலீடு, உள்கட்டமைப்பு, அபிவிருத்தி, கடல்சார் விவகாரங்கள் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த இலங்கை ஆர்வம் காட்டுவதாகவும் அதற்கான தயார்நிலையை வெளிப்படுத்தினார். ஒரு பட்டி ஒரு பாதை திட்டத்தின் கீழ் கொழும்பு துறைமுக நகரம் மற்றும் ஹமாத்தோட்டை துறைமுகத்தில் மேற்கொள்ளப்படும் திட்டங்களுக்கு சீனாவுடன் இணைந்து பணியாற்றும் நோக்கத்தில் அந்த ஒத்துழைப்பை மேலும் துரிதப்படுத்தும் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், டிஜிட்டல் பொருளாதாரம், விவசாயம் மற்றும் கடல்சார் துறைகள் உள்ளிட்ட நவீன துறைகளில் எதிர்கால ஒத்துழைப்புகளை மேம்படுத்தும் நோக்கில் இரு தரப்பினரும் கருத்துக்களை பரிமாறினர். சீனாவுடன் இயங்கும் ஒத்துழைப்பை தொடர்ந்து வலுப்படுத்துவதற்கும் ஒத்த பார்வையினை நடைமுறைப்படுத்துவதற்கும் இலங்கை அரசு உறுதி பூண்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். செம்மணி மனித புதைகுழி அகழ்வு நடவடிக்கைகள் 21ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் மீட்கப்பட்ட எலும்புகளில் தொடர்பாக கார்பன் பரிசோதனை செய்ய வேண்டுமா என்பதை நீதிமன்றமே தீர்மானிக்க வேண்டும் என்று காணாமல் போனோர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அலுவலகத்தின் நிர்வாகி ஜே தட்பரன் கூறுகையில், உடல்கள் எப்போது புதைக்கப்பட்டன என்பதை தெரிந்து கொள்ள கார்பன் பரிசோதனை ஒரு வழியாக பயன்படுகிறது. ஆனால் செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமாக இதை பயன்படுத்துவது நீதிமன்ற தீர்ப்பில் தீர்மானிக்கப்பட வேண்டும். இலங்கையில் தேவையான தொழில்நுட்ப வசதிகள் இல்லாததால் மாதிரிகளை அமெரிக்கா அல்லது ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்ப வேண்டியுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வுகள் ஜூன் இறுதியில் 15 நாட்கள் நடைபெற்றிருந்தது. அதில் 65 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன. இதற்கான அறிக்கை எதிர்வரும் 15ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்கப்படும். இலங்கை தமிழரசு கட்சியின் கடிதத்தில் இதுபோன்ற நடவடிக்கைகள் உண்மை மற்றும் நீதியை நோக்கி நம்பகமான பாதையை உருவாக்க அவசியம் என்று கூறப்பட்டுள்ளது. காணாமல் போனோர் அலுவலகம் அதனை பயனுள்ளதாக கருதி தமிழரசு கட்சியின் வேண்டுகோள்களை கவனத்தில் எடுப்பதாகவும் தெரிவித்துள்ளது. சுயாதீன சர்வதேச நிபுணர்களின் ஈடுபாடு அதிக ஆர்வத்தையும் வளங்களையும் வழங்கும் எனவும் தொழில்நுட்ப ஆதரவை பெற வேண்டியிருப்பதாகவும் அலுவலகம் கூறியுள்ளது. இலங்கையில் அனுபவம் வாய்ந்த நபர்கள் குறைவாக இருப்பதால் காணாமல் போனோர் அலுவலகத்தின் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பாக தலைவர் மற்றும் அரசாங்கம் சேர்ந்து முடிவு எடுக்க வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் புலம்பெயர் தொழிலாளர்களிடமிருந்து இலங்கைக்கு 635.7 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. மத்திய வங்கியின் சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி இது கடந்த ஆண்டு ஜூன் மாதத்துடன் ஒப்பிடும்போது 22% உயர்வாகும். மேலும் 2025 ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரை பெறப்பட்ட மொத்த பணவரப்பில் 3.7 பில்லியன் அமெரிக்க டாலராக இருப்பதாகவும் இது கடந்த ஆண்டு இதே காலப்பகுதியுடன் ஒப்பீட்டளவில் 18.9% அதிகரிப்பாக என்றும் மத்திய வங்கி தெரிவிக்கிறது. 2024ஆம் ஆண்டு முழுவதுக்குமான புலம்பெயர் பணவரப்பலின் மொத்தம் 6.57 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது. அத்துடன் அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களின்படி 2025 இதுவரை 3,12,836 இளைஞர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக நாடு கடந்து சென்றுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனப்படுகொலை மற்றும் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் மீது இதுவரை எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் தமிழர் சமூகத்தையே குற்றவாளியாக சித்தரிக்க முயற்சிகள் நடைபெற்று வருவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் எஸ் ஸ்ரீதரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். கொட்டக்கலையில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் உயிர்த்த சம்பவம் உள்ளிட்ட சில சம்பவங்களில் தமிழ் சமூகமே தொடர்புடையது என்று கூறும் ஒரு திட்டமிட்டு பிரச்சாரங்கள் சமூகத்தில் பரப்பப்படுகிறது. ஆனால் அந்த காலத்தில் ஆட்சியில் இருந்து கோட்டாபய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்டவர்கள் மீதும் சம்பந்தப்பட்ட ராணுவ அதிகாரிகளின் மீதும் இதுவரை எந்த ஒரு விசாரணைகளும் நடத்தப்படவில்லை. இனஅழிப்பு, காணாமல் ஆக்கங்கள் மற்றும் போர்க்குற்றங்கள் தொடர்பாக ராணுவத்தினருக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாமல் போயிருக்கிறது. மாறாக தமிழ் சமூகமே போர்க்குற்றங்களில் ஈடுபட்டது என்று காட்டும் முயற்சி வருத்தம் அளிக்கின்றது. இது தொடர்பாக நாங்கள் மிகுந்த அவதானத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் என்றார். மேலும் மலையக மக்கள் 200 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டில் வாழ்ந்தும் அடிப்படை உரிமைகள் உள்ளிட்ட பல விடயங்களில் இன்றும் புறக்கணிக்கப்படுகின்றார்கள். ஒருவர் பிரிட்டனுக்கு அல்லது கனடாவுக்கு சென்றால் சில ஆண்டுகளில் குடியுரிமை, வீடு, வேலைவாய்ப்பு ஆகியவை வழங்கப்படுகிறது. ஆனால் இந்த நாட்டில் 10 பரம்பரைகள் உழைத்த மலையக மக்களுக்கு இன்னமும் நிலம் கிடைக்காத நிலைமை தொடர்கிறது என்றார். தோட்ட தொழிலாளர்களுக்கு தற்போது வழங்கப்படும் தினசரி கூலி வாழ்வதற்கு போதாத அளவில் குறைவாக உள்ளது. இன்று வாழ வேண்டுமானால் நாளொன்றுக்கு குறைந்தபட்சம் 5,000 ரூபாய் தேவைப்படுகிறது. எனவே அவர்களுக்கு நியாயமான நிரந்தர சம்பளம் வழங்கப்பட வேண்டும். இந்த கோரிக்கைக்காக இலங்கை தமிழரசு கட்சி தொடர்ந்து போராடும் என்றும் ஸ்ரீதரன் உறுதியளித்தார். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இலங்கைக்கு வருகை தந்த போது சிமா ஒப்பந்தத்தை கைச்சாத்திட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு இந்தியா கடுமையான அழுத்தம் செய்ததாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச குறிப்பிட்டுள்ளார். அவரது கருத்துக்களில் இதற்கு முன்பு 1987ஆம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி ஜெயவர்தனவுக்கும் இந்தியா இதே போன்ற அழுத்தங்களை நிகழ்த்தி அதன் விளைவாக இலங்கை இந்திய ஒப்பந்தமும் அரசியலமைப்பின் 13வது திருத்தச் சட்டமும் கைச்சாத்திடப்பட்டது என்று கூறினார். 2008ஆம் ஆண்டில் மன்மோகன் சிங் இலங்கைக்கு வருகை தந்த போது மஹிந்த ராஜபக்சவுக்கு மீண்டும் சிவா ஒப்பந்தத்தை ஏற்க இந்தியா கடுமையான அழுத்தம் நிகழ்த்தியது. ஆனால் அரசியல் மற்றும் சிவில் சமூகத்தினரின் எதிர்ப்பால் அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படவில்லை. இந்திய அரசு வரலாற்று காலமாக பல ஒப்பந்தங்களை இலங்கைக்கு அழுத்தமாக பிறப்பித்து வந்ததுடன் அண்மையில் இந்திய பிரதமர் செய்த இலங்கை பயணத்தில் 7 புதிய ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டது. இவை நாட்டின் நாடாளுமன்றத்திற்கும் மக்களுக்கும் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை. எனவே இந்த 7 ஒப்பந்தங்கள் இலங்கைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லையெனில் அவற்றை ரகசியமாக வைத்திருப்பதற்கான காரணம் என்ன? ஒப்பந்தங்களை அரசாங்கம் உடனடியாக வெளியிட வேண்டும். இல்லையெனில் அரசுக்கு எதிராக மக்கள் ஒருங்கிணைந்து போராட்டம் எழுப்புவார்கள் என்றும் அவர் எச்சரித்துள்ளார்.